வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஜேகே நோட்ஸ். டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு எலக்ட்ரானிக்ஸ் பேப்பரில் இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் வேவ் கைட்ஸ். பார்த்தீங்கன்னா வேவ் கைட்ஸ்ன்றது மைக்ரோ டிரான்ஸ்மிஷனுக்கு யூஸ் ஆகிற ஒரு டிவைஸு. இது பார்த்தீங்கன்னா ஹைபாஸ் ஃபில்டர். இதில் பார்த்தீங்கன்னா நான் இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ்லாம் நான் வந்து நோட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில். அதுக்கப்புறம் ஃபார்முலாஸ் அண்ட் அது ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸும் போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேவ் கைட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த எக்ஸாமுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ்லாம் ஒன் பை ஒன்னாக சொல்லிட்டு வரேன். இது பார்த்தீங்கன்னா வேவ் கைட் பார்த்தீங்கன்னா ஹை பாஸ் ஃபில்டர். இட் ஆக்ட்ஸ் ஆஸ் அ ஹை பாஸ் ஃபில்டர். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி இருக்கும். அந்த கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சிக்கு அதுக்கப்புறமா இருக்கிற மோர் தென் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி இருக்கிற வேவ்ஸை மட்டும்தான் நம்மளுக்கு வேவ் கைட் வந்து பாஸ் பண்ணும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபினாமினா வந்து நம்ம வந்து ஹை பாஸ் ஃபில்டர் சொல்லிக்கலாம். ஹை பாஸ் ஃபில்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹை பாஸ் ஃபில்டர் மட்டும்தான் வந்து ஒரு கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சிக்கு அப்புறமாட்டி இருக்கிற வேவை வந்து பாஸ் பண்ணிச்சுன்னா அது வந்து ஹை பாஸ் ஃபில்டர். கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சிக்கு பிலோ கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி வந்து நம்மளுக்கு அட்டென்யூஷன் ஆகும். அபோவ் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி மட்டும் தான் நம்மளுக்கு வந்து டிரான்ஸ்மிஷன் ஆகும். ஸோ வேவ் கைட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேவ் கைடு வந்து ஒரு ஹை பாஸ் ஃபில்டர். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா TE110 does not exist in rectangular resonant cavity. TE110 does not exist in rectangular resonant cavity. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாமினன்ட் மோடு கண்டிப்பாக கேட்பாங்க. டாமினன்ட் மோடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டாமினன்ட் மோடுன்றது என்னென்னா லோயஸ்ட் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி ஆர் ஹையஸ்ட் கட் ஆஃப் வேவ் லென்த். சரிங்களா, லோயஸ்ட் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி ஆர் ஹையஸ்ட் கட் ஆஃப் வேவ் லென்த். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டாமினன்ட் மோடு எல்லா வேவ் கைட்ஸும் கேட்பாங்க. ரெக்டாங்குலர் வேவ் கைட், சர்க்குலர் வேவ் கைட், அதுக்கப்புறமேட்டு இருக்கிற சர்க்குலர் கேவிட்டி ரெசனேட்டர், அப்புறம் ரெக்டாங்குலர் கேவிட்டி ரெசனேட்டர். இந்த 4த்துக்குமே வந்து நம்மளுக்கு டாமினன்ட் மோடு இருக்குது. ஸோ டாமினன்ட் மோடுக்கு கேட்பாங்க எந்தெந்த வேவ் கைடுகள் என்னென்ன மோடு வந்து டாமினன்ட் மோடு கேட்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது TE10 வந்து டாமினன்ட் மோட் ஃபார் ரெக்டாங்குலர் வேவ் கைட். ஸோ பிகாஸ் ஹையஸ்ட் கட் ஆஃப் வேவ் லென்த் ஆர் லோயஸ்ட் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி இருக்கிறதுனால தான் நம்ம இதை டாமினன்ட் மோடு சொல்கிறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சர்க்குலர் வேவ் கைடுக்கு டாமினன்ட் மோட் TE11. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ரெக்டாங்குலர் கேவிட்டி ரெசனேட்டருக்கு டாமினன்ட் மோட் TE101. ஸோ பார்த்தீங்கன்னா வேவ் கைட் ஆப்ரேட்டட் பிலோ கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி வில் பி யூஸ்ட் ஆஸ் அ அட்டர்னேட்டர். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சிக்கு பிலோவாக இருக்கும்போது அது வந்து அட்டர்னேட்டராக இருக்கும். கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி அபோவாக இருக்கும்போது மட்டும்தான் அது வந்து நம்மளுக்கு சிக்னலாக பாஸ் பண்ணும். ஸோ வேவ் கைட் இஸ் அ ஹை பாஸ் ஃபில்டர். ஸோ அந்த ஃபினாமினா அப்படி பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சியோட அது கம்மியாக இருக்கும்போது வேவ் கைட்ஸ் வந்து நம்மளுக்கு சிக்னலாக அட்டர்னேட் பண்ணிடும். ஸோ இட் கேன் பி யூஸ்ட் as அட்டர்னேட்டர். நெக்ஸ்ட்டு கைடட் வேவ் லென்த் இஸ் நெவர் லெஸ் தென் த ஃப்ரீ ஸ்பேஸ் வேவ் லென்த். ஸோ இதுவும் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட். கைடட் வேவ் லென்த் இஸ் நெவர் லெஸ் தென் த ஃப்ரீ ஸ்பேஸ் வேவ் லென்த். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேவிட்டி ரெசனேட்டரை நம்ம வந்து ஒரு எல்சி சர்க்யூட்டாக ஈக்குவலன்ட் பண்ணிக்கலாம். கேவிட்டி ரெசனேட்டர் இஸ் ஈக்குவல் டு an எல்சி சர்க்யூட். அடுத்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், த கியூபிக் கேவிட்டி ரெசனேட்டர் த டீஜெனரேட் மோட்ஸ் would include TM111, TE011, TE101. ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் அப்போ வெரி வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோட் நாட் பாசிபிள் இன் சர்க்குலர் வேவ் கைட் இஸ் TE10. ஸோ சர்க்குலர் வேவ் கைடில் TE10ன்ற மோடு நாட் பாசிபிள். ரெக்டாங்குலர் வேவ் கைட் ஃபேஸ் வெலாசிட்டி டிக்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் ஃப்ரீக்வன்சி. பார்த்தீங்கன்னா இது ஒரு ரிலேஷன்ஷிப்பும் கண்டிப்பாக கேட்பாங்க. ரெக்டாங்குலர் வேவ் கைட் த ஃபேஸ் வெலாசிட்டி டிக்ரீசஸ் வித் இன்க்ரீசிங் ஃப்ரீக்வன்சி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சர்க்குலர் கேவிட்டி ரெசனேட்டரோட டாமினன்ட் மோட் TM110 இஸ் டாமினன்ட் மோட் இஃப் 2A இஸ் கிரேட்டர் தென் D. அப்புறம் TE111 இஸ் டாமினன்ட் இஃப் D இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 2A. இதில் பார்த்தீங்கன்னா ஏன்றது ரேடியஸ் ஆஃப் சிலிண்டர், Dன்றது ஹைட் ஆஃப் த சிலிண்டர். ஸோ இப்போ இதுதான் வந்து சிலிண்ட்ரிக்கல் சர்க்குலர் கேவிட்டி ரெசனேட்டரோட டாமினன்ட் மோட். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இம்பார்ட்டன்ட் வேவ் கைட்ஸ் பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்த்தோம். இப்போ நம்ம இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் பார்ப்போம். அதில் முதல்ல பார்க்க போகிறது ரெக்டாங்குலர் வேவ் கைட். ஸோ ரெக்டாங்குலர் வேவ் கைடை பொறுத்த வரைக்கும் ப்ராடர் டைமென்ஷன் தான் ஏ. அதாவது ஹையஸ்ட் டைமென்ஷன் எது இருக்கோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் A×Bன்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஃபார்மெட்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ A×Bன்ற ஃபார்மெட்டில் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டைமென்ஷன் இருக்கும். அதில் ஹையஸ்ட் வேல்யூ இருக்கிறது தான் நம்ம ஏவாக எடுக்கணும், லோயஸ்ட் வேல்யூ இருக்கிறத நம்ம பிஓவாக எடுத்து நம்ம ப்ராப்ளம்ஸும் ப்ரொசீட் பண்ணோம். இது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. ஸோ இப்போ கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சிக்கு ஃபார்முலா பார்த்துருவோம். கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி FC = C/2π × square root of m pi by a the whole square plus
n pi by b the whole square. சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா mnன்றது மோட் நம்பர். ஸோ அது ஒரு இன்டீஜர். t10 இல்லை t11 t20 அது மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து m, செகண்ட் நம்பர் இப்போ t10 சொல்லும்போது ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து m, செகண்ட் நம்பர் n. ஸோ அதை வச்சு நம்ம போடணும். அதேமாரி t20 கூட தான் ஃபர்ஸ்ட் நம்பர் m, செகண்ட் நம்பர் n. ஸோ இந்த ஃபார்மேட்டில் வச்சு போனோம். இதுதான் m and n. a and b வந்து நம்மளுக்கு இந்த டைமென்ஷன் கொடுத்துருப்பாங்க. cன்றது velocity of light. velocity of light c is equal to 3 into 10 power 8 meter per second. 3 into 10 power 8 meter per second. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி டாமினன்ட் மோடு ரெக்டாங்குலர் வேவ்கைடை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். டாமினன்ட் மோடுன்றது TE10. ஸோ TE10ல் நம்ம எம்மோட வேல்யூ 1, இந்த ஃபார்முலாவில் எம்மோட வேல்யூ 1, என்னோட வேல்யூ 0 போட்டோம்னா நம்மளுக்கு சிம்பிளிஃபைடாக ஒரு எக்ஸ்பிரஷன் வரும். அதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி ஃபார் டாமினன்ட் மோட், தட் இஸ் TE10. ஸோ FC is equal to C divided by 2A. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராப்ளம் கேட்கும்போது MCQவில் ப்ராப்ளம் கேட்கும்போது டாமினன்ட் மோட் T10 கேட்கும்போது நம்மளுக்கு இந்த ஃபார்முலா, இந்த இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா, இந்த ஃபார்முலா நோட் பண்ணிச்சுங்க. இந்த ஃபார்முலா வச்சு நம்ம சீக்கிரமாக ஆன்சர் போட்டுக்கலாம். பட் அதோட பேசிக் ஃபார்முலா இதுதான். இந்த ஃபார்முலா தான் எல்லா மோடுக்கும் அப்ளை ஆகும். ஸோ டாமினன்ட் மோடுன்னு சொல்லும்போது நம்ம T10 இங்கே எம்முக்கு பதிலாக 1, என்னுக்கு பதிலாக 0 அப்ளை பண்ணுறதுனால நம்மளுக்கு இந்த பெரிய ஃபார்முலா இப்படி சிம்பிளிஃபைட் ஆச்சு. இதுவும் வந்து இம்பார்ட்டன்ட் ஒரு ஃபார்முலா. இதை நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ ரெக்டாங்குலர் வேவ்கைடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி ஃபார்முலா தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. நிறைய எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. அது தவிரவும் சில ப்ராப்ளம்ஸ் தான், சில ஃபார்முலாஸ்லாம் கேட்பாங்க. அந்த ஃபார்முலாவும் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஸோ இது வந்து நம்ம கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பட் நம்ம கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சியை பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி கம்பேர் பண்ணும்போது மற்ற கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுப்போம், நம்ம எல்லாத்துக்குமே வந்து தயாராக இருக்கணும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வேவ் நம்பர் KC is equal to square root of m pi by a the whole square plus n pi by b the whole square. இதுதான் வந்து கட் ஆஃப் வேவ் நம்பர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வெலாசிட்டியோட ஃபார்முலா கொடுத்துருக்கேன். VP is equal to C divided by square root of 1 minus FC divided by f the whole square into square root of mu r into epsilon r. mu r into epsilon r. இதில் mu rன்றது ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி, epsilon rன்றது ரிலேட்டிவ் டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சின்றது நம்மளுக்கு நம்ம ஏற்கனவே பார்த்த கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி ஃபார்முலா வந்து ஃப்ரீ ஸ்பேஸோட ஃபார்முலா. ஸோ இப்போ சப்போஸ் நம்மளுக்கு எதனா ஒரு மீடியமில் கொடுத்துருந்தாங்கன்னா நம்மளுக்கு அந்த சின்ற வேல்யூவை நம்ம ரிப்ளேஸ் பண்ணிக்கணும். C divided by square root of mu r divided by epsilon r. சியோட வேல்யூ அதே தான் வரும். 3 into 10 power 8 meter per second. ஆனால் இங்கே நம்மளுக்கு epsilon r mu r இதோட வேல்யூ கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த வேல்யூ கொடுத்துட்டு தான் நம்ம ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணி போடணும். ஸோ ஃபேஸ் வெலாசிட்டி ஃபார்முலா இதுதான். அதுக்கப்புறம் குரூப் வெலாசிட்டி VG is equal to C divided by square root of mu r into epsilon r. ஸோ mu r into epsilon r into 1 minus FC divided by f the whole square. ஸோ இல்லை FCன்றது கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, Fன்றது நம்ம ஃப்ரீக்வன்சி வந்து ஃபார்முலாவில் ப்ராப்ளமில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஃப்ரீக்வன்சியும் நம்ம கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சியும் கண்டுபிடிச்சிட்டு நம்ம இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணால் நம்மளுக்கு குரூப் வெலாசிட்டி கண்டுபிடிச்சிடலாம். அடுத்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா கைட் வேவ்லென்த் lambda g is equal to lambda divided by square root of 1 minus FC divided by f the whole square. இல்லைனா பார்த்தீங்கன்னா 1 divided by lambda g square is equal to 1 divided by lambda naught square minus 1 divided by lambda c the whole square. ஸோ இந்த lambda cன்றது கட் ஆஃப் வேவ்லென்த், lambda நாட்ன்றது ஆப்ரேட்டிங் வேவ்லென்த். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் ஃப்ரீக்வன்சி கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு லாம்டாவோட வேல்யூ C divided by f. இது ஒரு இம்பார்ட்டண்டான ரிலேஷன்ஷிப், பேசிக் ரிலேஷன்ஷிப். lambda is equal to C divided by f. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ lambda நாட் ஆப்ரேட்டிங் வேவ்லேருந்து சொன்னேன். ஸோ நம்மளுக்கு சியோட வேல்யூ 3 into 10 power 8 டிவைட் பை ஃப்ரீக்வன்சி கொடுத்துருப்பாங்க. ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆப்ரேஷன் வந்து நம்மளுக்கு ப்ராப்ளம் கொடுத்துருப்பாங்க. அந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா நமக்கு lambda நாட் கிடைக்கும். அதேமாதிரி lambda cன்றது கட் ஆஃப் வேவ்லென்த். ஸோ கட் ஆஃப் வேவ்லென்த் எப்படின்னா நம்மளுக்கு கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கட் ஆஃப் வேவ்லென்த் கிடைச்சிரும். அதை வச்சு நம்ம கைடு வேவ்லென்த் கண்டுபிடிச்சிடலாம். இந்த ப்ராப்ளமும் சம்டைம்ஸ் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் இது ஒரு இம்பார்ட்டண்டான ரிலேஷன்ஷிப். ஃபேஸ் வெலாசிட்டி அண்டு குரூப் வெலாசிட்டி ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோன்னா வர ஆன்சர் நம்மளுக்கு C², அதாவது ஃப்ரீ ஸ்பேஸ் வெலாசிட்டி அதோட ஸ்கொயர் வந்துடும். ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரிலேஷன்ஷிப். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேவ் இம்பிடன்ஸ் Z equal to 377. 377ன்றது இன்ட்ரின்சிக் இம்பிடன்ஸ் ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ் இன்ட்டு lambda g divided by lambda நாட். இதுவும் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரிலேஷன்ஷிப். இதை வச்சு நம்மளுக்கு ப்ராப்ளம் கேட்க வாய்ப்புகள் இருக்குது.
ரெக்டாங்குலர் வேவ்கைடை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டண்டான ஃபார்முலாஸ் பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சிலிண்ட்ரிக்கல் வேவ்கைட். சிலிண்ட்ரிக்கல் வேவ்கைட்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம்ஸ் நிறைய தடவை கேட்டதில்லை. இருந்தாலும் நம்மளுக்கு ஃபார்முலாஸ்லாம் பார்த்து வச்சுருந்தா நம்ம எக்ஸாமில் இன்கேஸ் ப்ராப்ளம் கேட்டாலும் நம்ம அட்டன் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி எஃப்சி இஸ் ஈக்குவல் டு சி டிவைட் பை 2π ஸ்கொயர் ரூட் ஆஃப் μr எப்சிலான் ஆர் இன்டூ எக்ஸ் டேஷ் என்பி டிவைட் பை ஏ. இதில் எக்ஸ் டேஷ் என்பின்றது சொல்யூஷன் ஆஃப் nth ஆர்டர் டெரிவேட்டிவ் ஆஃப் பெசல் ஃபங்க்ஷன், ஏன்றது ரேடியஸ் ஆஃப் சிலிண்ட்ரிக்கல் வேவ்கைட். அடுத்தது பார்க்கக்கூடிய ஃபார்முலா ஃபேஸ் வெலாசிட்டி. ஃபேஸ் வெலாசிட்டி விபி இஸ் ஈக்குவல் டு 1 டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் μr இன்ட்டு எப்சிலான் நாட் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எஃப்சி டிவைட் பை எஃப் த ஹோல் ஸ்கொயர். அடுத்தது பார்த்தோம்னா கைட் வேவ் லென்த் லாம்டா ஜி இஸ் ஈக்குவல் டு லாம்டா டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எஃப்சி டிவைட் பை எஃப் த ஹோல் ஸ்கொயர். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா ஸ்கொயர் ரூட் ஆஃப் mu divided by epsilon is equal to intrinsic impedance. Intrinsic impedance is equal to 377 ohm. இது பார்த்தீங்கன்னா அடிக்கடி நம்மளுக்கு MCQல கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். இது வந்து intrinsic impedance வேல்யூ வந்து 377 ohms. அடுத்தது ரெக்டாங்குலர் கேவிட்டி ரெசனேட்டரோட ஃப்ரீக்வன்சி, ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி is equal to 1 divided by 2 into square root of mu r into epsilon r into square root of m divided by a the whole square plus n divided by b the whole square plus p divided by d the whole square. ஸோ பார்த்தீங்கன்னா எம்ன்றது 1 2 3 அப்படி மோட் நம்பர் ஏறும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னன்றது 1 2 3 இன்க்ரீஸ் ஆகும், பின்றது 0 1 2 3 இன்க்ரீஸ் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சர்க்குலர் கேவிட்டி ரெசனேட்டர். சர்க்குலர் கேவிட்டி ரெசனேட்டரோட ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி FRS ஈக்குவல் டு 1 டிவைட் பை 2π இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் μr எப்சிலான் ஆர் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் என்பி டிவைட் பை ஏ த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் qπ டிவைட் பை d the whole square. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபார்முலாஸ் தான் நிறைய தடவை இது மாதிரி கேட்பாங்க. சிலிண்ட்ரிக்கல் வேவ்கைட், ரெக்டாங்குலர் கேவிட்டி ரெசனேட்டர் அண்டு சர்க்குலர் கேவிட்டி ரெசனேட்டர் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் இது வரைக்கும் கேட்டதில்லை. பட் இந்த ஃபார்முலாஸ்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இன்கேஸ் ஃபார்முலாஸ் வச்சு MCQ கேட்டாங்கன்னா நீங்கள் டைரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம். வேவ்கைட்ஸ் பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் அந்த ஃபார்முலாஸ்லாம் பார்த்தோம். இப்போ நம்ம சால்வ் பண்ண போகிறது ப்ராப்ளம்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் ரெக்டாங்குலர் ஏர்ஃபீல்டு வேவ்கைட் as a cross section of 4 cm into 10 cm. The minimum frequency which can propagate in the waveguide is. ஸோ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்மளுக்கு மினிமம் ஃப்ரீக்வன்சின்னு கேட்டிருக்காங்க. மினிமம் ஃப்ரீக்வன்சின்றது நம்மளுக்கு வந்து கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி தான். கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. ஸோ கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி ஸோ கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா டாமினன்ட் மோடுக்கு தான் வந்து மினிமம் ஃப்ரீக்வன்சியாக இருக்கும். கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி எல்லா மோடுக்கும் ஒரு கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி இருக்கும். ஆனால் டாமினன்ட் மோடுக்கு தான் இதில் இருக்கிறதுலே வந்து மினிமம் ஃப்ரீக்வன்சியாக இருக்கும். ப்ரீமியம் ஃப்ரீக்வன்சி விச் கேன் ப்ராபகேட் இன் வேவ்கைட்ன்றது டாமினன்ட் மோடில் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. ஸோ டாமினன்ட் மோடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன வேவ்கைட் கொடுத்துருக்காங்கன்னா ரெக்டாங்குலர் வேவ்கைட். ஸோ ரெக்டாங்குலர் வேவ்கைடுக்கு டாமினன்ட் மோட் TE10 இஸ் டாமினன்ட் மோட். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேட்டிருக்கிறது கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. ஸோ கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி ஃபார்முலா ஃபார் டாமினன்ட் மோட் நம்மளுக்கு ஏற்கனவே சிம்பிளிஃபைடு ஒரு ஃபார்முலா சொல்லியிருந்தேன். நம்ம அது என்ன ஃபார்முலானா FC இஸ் ஈக்குவல் டு C டிவைட் பை 2A. பெரிய ஃபார்முலா ஒன்று சொல்லியிருக்கேன். கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி FC இஸ் ஈக்குவல் டு C டிவைட் பை 2π இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் mπ பை A த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் nπ பை B த ஹோல் ஸ்கொயர்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா அது வந்து ஜென்ரலைஸ்டு ஃபார்முலா. இப்போ நம்ம கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி ஃபார் டாமினன்ட் மோடுக்குன்றதுனால நம்ம டைரெக்டாக இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நம்மளுக்கு டைம் சேவ் ஆகும். இதில் சின்றது 3 × 10⁸ 2 இன்ட்டு ஏன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கும்போது ஏ வந்து நம்மளுக்கு ப்ராடர் டைமென்ஷன். ஃபஸ்ட்டு சில சமயம் மிஸ்டேக் பண்ணிடுவாங்க. மொதல் டைமென்ஷன் என்ன இருக்கோ அதை ஏன்னு எடுத்துப்பாங்க. ஸோ ஏ இன்ட்டு பின்னு சொல்லிட்டு ஏ எடுத்துப்பாங்க. ஆனால் அப்படி எடுத்துக்கக்கூடாது. இந்த ப்ராப்ளமில் நம்மளுக்கு எந்த ரெக்டாங்குலர் வேவ்கைடை பொறுத்த வரைக்கும் எந்த டைமென்ஷன் ஹையராக இருக்கோ அதுதான் நம்மளுக்கு ஏ. ப்ராடர் டைமென்ஷன் தான் நம்மளுக்கு ஏ, அதுக்கப்புறமா இருக்கிற டைமென்ஷன் பி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது இந்த வேல்யூ ஏ, இந்த 4 cmன்றது பி. சரிங்களா? ஸோ அப்போ நம்ம ஏயோட வேல்யூ எடுத்து அப்படியே டேரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணும்போது 10 இன்ட்டு சென்டிமீட்டர்ன்றது 10⁻²மீ. ஏன்னா நம்ம மேலே இருக்கிறது மீட்டர்/s இருந்தனால அதையும் நம்ம சென்டிமீட்டரை மீட்டரில் கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3/2 இன்ட்டு 10⁸ டிவைட் பை, ஸோ இது 10⁻−1 வந்துடும். 10 இன்ட்டு 10⁻−2 பண்ணும்போது இங்கே 10⁻1, ஸோ மல்டிப்ளை பண்ணி -1 ஆகிடும். அதுக்கப்புறம் 3/2 இன்ட்டு 10⁸, இந்த -1 10⁻−1 மேலே போச்சுன்னா 10⁻+1 ஆகிடும். 3/2ன்னு வரும்போது நம்மளுக்கு வரக்கூடிய ஆன்சர் 1.5 இன்ட்டு 10⁻9 ஹெர்ட்ஸ். ஃப்ரீக்வன்சின்றதுனால ஹெர்ட்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா 10⁻9ன்றது ஜிகாஹெர்ட்ஸ். 10⁻9ன்றது ஜிகாஹெர்ட்ஸ். ஸோ நம்மளுக்கு ஆன்சர் வந்து 1.5 ஜிகாஹெர்ட்ஸ் வரும் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி ஃபார் டாமினன்ட் மோட். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு
கொடுத்துருக்கிற ப்ராப்ளமில் நம்மளுக்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த ப்ராப்ளம், a rectangular metal waveguide filled with a dielectric material of relative permittivity epsilon r equal to 4 has the inside dimension of 3.0 cm into 1.2 cm. The cutoff frequency for the dominant mode is. இதுவும் பார்த்தீங்கன்னா டாமினன்ட் மோடு தான். டாமினன்ட் மோடுன்றது ரெக்டாங்குலர் வேவ்கைடில் TE10 ஏற்கனவே பார்த்துக்கணும். TE10 இஸ் டாமினன்ட் மோட். ஆனால் நம்ம இதில் போன ப்ராப்ளத்துக்கும் இந்த ப்ராப்ளத்துக்கும் உள்ள வேரியேஷன் என்னென்னா, இதில் பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் பெர்மிட்டிவ்ன்றது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்போ எந்த மாதிரி சால்வ் பண்ணணும்னு பார்ப்போம். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் டாமினன்ட் மோடு TE10ல் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு C/2A. C/2A நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஃப்ரீ ஸ்பேஸுக்கு தான் இந்த C/2A. ஃப்ரீ ஸ்பேஸ் இல்லாமல் எதனா மெட்டீரியல் எதனா கொடுத்துருந்தாங்கன்னா அதில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், சியோட வேல்யூவை C/μr எப்சிலான்ஆர்ன்ற வேல்யூவில் மாற்றிக்கணும்னு சொல்லியிருந்தேன். C/μr ஸ்கொயர் ரூட் ஆஃப் μr இன்ட்டு எப்சிலான்ஆர் சொல்லி மாற்ற சொல்லியிருந்தேன். அந்த வகையில் நம்ம இந்த ஃபார்முலாவை மாற்றும் போது C/2A இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் μr எப்சிலான்ஆர் இப்படி வந்துடும். சரிங்களா? இப்போ μrோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, எப்சிலான்ஆரோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, அது 4. சரிங்களா? அடுத்தது சின்றது நம்மளுக்கு ஏற்கனவே தெரியாது, கான்ஸ்டன்ட் 3 × 10⁸. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஏன்றது 2 டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ராடர் டைமென்ஷன் ஹையஸ்ட் டைமென்ஷன் தான் ஏ. ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து 3 cm. 3 cmன்றதுனால 3 × 10⁻² மீட்டர்னு எழுதிக்கலாம். இது மீட்டர்/செகண்ட். இது ரிலேட்டிவ்ன்றதுனால இதுக்கு வந்து இந்த எப்சிலான்ஆருக்கு யூனிட் எதுவும் இல்லை. ஸோ இப்போ μrோட வேல்யூ 1. ஸோ அது அப்படி வச்சு போடும்போது கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி FC இஸ் ஈக்குவல் டு C வேல்யூ 3 × 10⁸ வந்துடும். அகெயின் 2 × ஏயோட வேல்யூ 3 × 10⁻², 3 cmன்றதை அப்படி எழுதிக்கலாம். இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 × 4, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 × 4. அடுத்த ஸ்டெப்பில் 3 × 10⁸ அப்படியே வந்துடும் டிவைட் பை. ஸோ இது பார்த்தீங்கன்னா 6 எழுதிக்கலாம். 6 × 10⁻², ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 × 4. ஸோ 1 × 4 வந்து 1 வரும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4ன்றது நம்மளுக்கு 2 வந்துடும். சரிங்களா? அடுத்து இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது 3/12 3/12 இன்ட்டு 10⁸. இந்த -2 மேலே போச்சுன்னா +2 வந்துடும். ஸோ 3/12 போடும்போது 1/4 வரும். ஸோ 1/4 நம்ம டெசிமலாக கன்வெர்ட் பண்ணும்போது 0.25 இன்ட்டு 10⁻10 ஃப்ரீக்வன்சின்றதுனால ஹெர்ட்ஸ் வரும். இப்போ 10⁻10 நம்மளுக்கு அடுத்த கன்வெர்ட் பண்ணும்போது 2.5 GHz மாற்றுறதுக்கு இப்படி எழுதிக்கலாம். 2.5 இன்ட்டு 10⁻9 ஹெர்ட்ஸ். ஸோ இங்கே நான் வந்து 10⁻10ன்றதை 10⁻9 இன்ட்டு 10ன்னு மாற்றிக்கிறேன். இந்த 10 வந்து 0.25 மல்டிப்ளை பண்ணால் 2.5 வந்துடும். ஸோ நம்மளுக்கு 2.5 GHz. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. இதுதான் நம்மளுக்கு கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண ஃபார்முலாஸும் ப்ராப்ளமும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ப்ராப்ளம் உங்களுக்கான ப்ராப்ளம். A rectangular waveguide of internal dimensions A is equal to 4 cm and B equal to 3 cm is to be operated in TE11 mode. The minimum operating frequency is. ஸோ இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் நம்ம ஜென்ரலைஸ்டு ஃபார்முலா ஃபார் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணோம். ஸோ சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு வாழ்த்துக்கள்.